ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும், ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு என்னென்னா, ஏன்னா இதெல்லாம் சொன்னீங்க, எங்கள் ராசிக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம் மேம். இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்கு ஏழரை சனியோடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அப்படியே ஒரு வித விரயத்திலேயே தான் போகும். ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் குருவோட பார்வைப்படுறதுனால நல்லாயிருக்கும். பஞ்சபஸ்தானத்தில் குரு வராரு. அப்போது நிறைய விஷயத்திற்கு ஒரு விடை தெரியும். எதெல்லாம் விடை தெரியாமல் இருந்தாங்களோ விடை தெரியும். அதுலேயும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதி பெண்டிங் இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் நிறைய எழுதி பெண்டிங் இருந்திருப்பாங்க. என்னடான்னு ஒரு விரத்தியில் இருந்திருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் மீனத்தில் உட்காந்துட்டு அஸ்வினியை ரொம்பவே பாடாப்படுத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விரயம்னா பணம் மட்டும் விரயம் நினச்சிருக்காங்க. பணம் இட்ஸ் ஒன் ஆஃப் ரீசன். ஆனால் நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணுறது கூட விரயம் தான். நம்ம காலம் நேரம் விரயம் பண்ணுறோம், அதுவும் பெருக்க விரயம் தான். அது மேஷத்துக்கு நிறையவே இருந்தது. அவங்களுடைய கால நேரம் நிறைய விரயமாச்சு. அது எல்லாமே இப்போ ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் குருவோட பார்வைப்படும் போது. கண்டிப்பாக நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே ஒரு 80% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த காலேஜ் சீட் கேட்குறீங்களோ கிடைக்கும். படிக்கிற பசங்களுடைய படிப்பில் ஒரு முன்னேற்றம் தெரியும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு கண்டிப்பாக மேன்மை வரும். அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல இது தெரியும். அதே மாதிரி நீங்கள் எண்ணிய செயல் அனைத்துமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும். எவ்வளோ பொருளாதாரத்தில் சிக்கி தவிச்சிருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க, அவங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேலையில் ஒரு சிறு ஒரு மாதிரியான ஒரு சூழல்லாம் வந்திருக்கும். ஏன்னா அந்த வேலையில் சூழல் வந்தால் தான் பொருளாதாரம் அடி வாங்கும். ஸோ அந்த வேலையில் சில பிரச்சனைலாம் இருந்தது, அதில் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். நீங்கள் வேறு இடத்துல ஜாப் ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் நிறைய ஜாதகம் பார்க்குறேன். மோஸ்ட்டாக இப்போ ஏப்ரலில் அடுத்தது எக்ஸாம் இருக்குது. மார்ச்சில் எழுதின எக்ஸாம்லாம் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். ஏப்ரல் வரப்போகிற எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதில் நிறைய பேருக்கு இந்த வாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கீங்களோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இதெல்லாமே நல்லாயிருக்கும். எது பண்ணாலுமே அகலக்கால் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் பண்ணுங்க. ஏன்னா விரயத்தில் சனி பகவான் இருக்கா, நமக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு மைண்ட் மட்டும் எப்பயுமே பிளான் பண்ணி பண்ணணும். எதையும் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது. இல்லை அப்படின்னா எங்கேயா போய் சிக்கிப்போம். மற்றபடி நல்லா இருக்கு, காலத்தை பயன்படுத்திக்கலாம். இதுக்கான பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? அதாவது இந்த விஷயம் பண்ணால் ஓகேயா இருக்கும் அப்படின்ற மாதிரி வழிபாட்டு முறை கண்டிப்பாக அவசியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாட்டு முறையை எதிர்பார்ப்பாங்க. வழிபாட்டு முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். மீனாட்சி அம்மன் எங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அம்மனை எப்போ போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் போய் பார்க்கலாம், வெள்ளிக்கிழமையில் போய் பார்த்துட்டு முடிஞ்சால் பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தானம் கொடுக்கணும். அதுலேயும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தானம் அப்படி கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா நமக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு முடிஞ்ச ஒருத்தருக்காவது ஏதாவது தானம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சம் தானம்னா திரும்பவும் சொல்கிற உணவு மட்டும் தானம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு யாருக்கு என்ன தேவைன்னு பண்ணி அதுக்கான தானத்தை கொடுங்க. ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அதுக்கு பேர் தானம் தான். இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் பெண்ணு தேவைன்னா அந்த பெண்ணை கொடுங்க, அது தானம். ஒருத்தவங்களுக்கு உணவு தேவைன்னா உணவு தானம் கொடுங்க. மருந்து தேவைன்னா மருந்து தானம் கொடுங்க. அதுலேயும் இந்த மேஷராசியை பொறுத்தவரைக்கும் மருந்து தானம் கொடுக்குறது சால சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கண் சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அவங்களுக்கு தானம் கொடுக்குறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு